வணக்கம். ஆதித்ய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஒரு காலை வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய தினம் ஆங்கில மாதம் செப்டம்பர் 10ஆம் தேதி, தமிழ் மாதம் ஆவணி 25ஆம் தேதி, வியாழக்கிழமை, அஷ்டமி திதி, ரோஹிணி நட்சத்திரம், வஜ்ரம் நாமயோகம், பாலவம் கரணம் ஆகிய சுப தினத்தில் இன்றைய தினத்தினுடைய 12 ராசி பலன்களையும் 27 நட்சத்திர பலன்களையும் முதலில் பார்ப்போம். மேஷ ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுடைய லாபம் பன்மடங்கு அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த கொரோனா காலத்திலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் லாபங்கள் உண்டு. வணிகர்கள் இன்று எந்த காரணத்தை கொண்டும் கடை லீவ் விட வேண்டாம். குறிப்பாக மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு லாபம் வரும், வீட்டில் இருந்தீங்கன்னா லாபம் வராது. அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வங்கியில் சேமிப்பு பண்ணக்கூடிய நிலைமை ஏற்படும். பரணியில் பிறந்தவர்களுக்கு கோபமான பேச்சை தவிர்க்க வேண்டும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் வரவு அதிகரிக்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் எண்ணிலடங்கா கோபம் யார் மீதாவது வந்து கொண்டே இருக்கும். கோபமான வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற அலைச்சல் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுடைய லாபம் பன்மடங்கு அதிகரிக்கும். மூத்த சகோதரர்களால் சின்ன சின்ன மன கஷ்டங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னை விட வயதில் அதிகமானவர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவில் சின்ன சின்ன தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூசத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். சிம்மராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இன்று இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் நிலை இன்று மேல் நோக்கி நகரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் சின்ன சின்ன முன்னேற்றம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சிம்மராசி உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு பங்கோ அல்லது ஒரு அங்கீகாரமோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் இன்று குடும்பத்தில் மனஸ்தாபம் ஏற்படும். குறிப்பாக உத்தரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்டகால நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அப்பா அம்மாவுடன் சின்ன சின்ன கசப்பு உணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். வெளியூர் செல்வதாக இருந்தால் பாஸ் இல்லை என்றாலும் சானிடைசர் மாஸ்க் எடுத்துகிட்டு தயார் நிலையில் எடுத்துக்கொண்டு ரொம்ப கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. யாரையும் தொட்டு பேசாதீங்க, ஹேண்ட் ஷேக்கன் பண்ணாதீங்க, கை குலுக்காதீங்க. துலாம் ராசினரை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் பன்மடங்கு உயரும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கோபதாபங்கள் ஏற்பட்டு தோன்றி மறையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக அனைத்து வித உதவிகளும் கிடைக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட் உங்களுக்கு இன்று உண்டு. சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இன்று உங்களுக்கு உண்டு. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் கவனம் தேவை. இன்று வியாபாரத்தின் கவனமின்மை காரணமாக ஒரு நல்ல லாபத்தை, ஒரு பொருள் இருக்கும், நீங்கள் கேட்பானுங்க, 2 நிமிஷம் தேடி பாட்டு இல்லைன்னு சொல்லுவீங்க, அவன் போயிடுவான். அப்புறம் நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கடையில் இருக்கும், அது ரொம்ப நாளாக விற்காத பொருள் உங்களை வந்து கேட்பான். ஸோ இப்படி கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்பு உங்களுக்கு இந்த நாள் அதிகரிக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உல்லாச பயணங்கள் செல்வீர்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோக நிலை உண்டாகும். மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் உண்டாகும். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். பூரட்டாதில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும், வேலை மாற்றம் உண்டாகும். உத்திரட்டாதில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் ஏற்படும். நேர்களே, இன்றைய தினத்துடைய 12 ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்துடைய சிறப்புகளை பார்த்தோம். இன்றைய தினமானது சந்திரமான அடிப்படையில் இன்று அஷ்டமி திதி, பூஷ்ய பகுல அஷ்டமி என்று சொல்லக்கூடிய இன்றைய தினம் சந்திரமானப்படி 23வது நாள், பாத்திர பகுல அஷ்டமி தினம் இன்று. ஸோ இன்று காலாஷ்டமின்னு சொல்லுவாங்க. பிரதமை முதல் 8வது நாள் இந்த அஷ்டமி. ஸோ இந்த காலாஷ்டமி பிரதமை பிரதி மாதம் தேய்பிரில் வருகின்ற அஷ்டமிக்கு காலாஷ்டமி என்ற பொருள். இன்றைய தினத்தில் கிருஷ்ணர் பகவானை
பூஜை பண்ணிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் குழந்தை செல்வங்கள் ஏற்படும். இன்றைய தினம் மத்தியாஷ்டமி என்ற பெயர் பாத்திர மாதத்தின் தேய்பிறை மகாலய பட்சத்தில் மத்தியாஷ்டமி என்கின்ற வருது. ஸோ இது வந்து அஷ்டமி திதிக்கு பெயர் வந்து மத்தியாஷ்டமி என்ற பொருள். இது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நல்ல காலம். அதே மாதிரி சம்பு கடாஷ்டமி என்ற பெயர். ஸோ இன்று தயிர் மட்டுமே அருந்தி வந்து சிவ பூஜை செய்தால் உங்களுக்கு மரணத்திற்கு பிறகு சொர்க்க பிராப்தம் உண்டு என்கின்றது பஞ்சாங்க ஐதீகம். அதே மாதிரி மகாலட்சுமி விரதம் என்று கடந்த 15 தினங்களாக, அதாவது சென்ற சுக்லபட்ச அஷ்டமி என்று தொடங்கி இந்த 15ஆம் தேதி தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கன்னா மகாலட்சுமி விரதம் என்று சொல்வார்கள். நான் வந்து எங்களுக்கு பல காலமாக நாங்களாம் மாளிகையில் வாழ்ந்தவங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்ககிட்ட சொத்துக்கள்லாம் போயிடுச்சு, நாங்கள் ஒரு காலத்தில் அப்படி வாழ்ந்தவங்க இப்படி வாழ்ந்தவங்க அப்படின்னா மீண்டும் அந்த சொத்துக்களை இழக்க இந்த மகாலட்சுமி விரதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இன்றிலிருந்து தொடர்ந்து 15 நாள் மகாலட்சுமி வழிபட உங்களுடைய செல்வ நிலை உயரும். நேரிலே இன்றைய தினத்துடைய கேள்விகளை பார்த்தோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினுடைய கேள்வியாளர் மற்றும் இன்றைய தினத்துடைய ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவலை பார்ப்போம். நேரிலே நம்முடைய முதல் கேள்வியாளர் பெயர், ஹாய் அண்ணா, ஹவ் ஆர் யூ, மை நேம் இஸ் கௌதமி, 13 ஜனவரி 1998 கரூரில் பிறந்திருக்கேன். மாலை 6:04 டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? எந்த மாதிரி போஸ்டிங் கிடைக்கும்? எனக்கு வேற ஹஸ்பண்டு கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாரா, இல்லை எந்த மாதிரி ஜாப்பில் இருப்பாங்க? ஏமா கவர்மெண்ட் ஜாப்னு ஏமா எல்லாருமே இதே கேட்குறீங்க? இப்போ கவர்மெண்ட் ஜாப்பை தவிர வேறு எந்த ஜாப்பும் உங்களுக்குலாம் இல்லையா? நான் கேட்குறது, கவர்மெண்ட்டில் விட வேறு எந்த துறையிலையும் நிறையா சம்பாதிக்கிறதுல நினைக்கிறீங்களா, அல்லது பிஸ்னஸ் மேன்லாம் சம்பாதிக்கிறதுல நினைக்கிறீங்களா? உங்கள் ஜாதத்தில் அந்த அமைப்பு இல்லை, அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். வரக்கூடிய கணவர் வந்து அரசு வேலையில் அல்லது பேங்க் வேலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பேங்க் செக்டார்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புதன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. புதன் வந்து பாதகாதிபதி வீட்டிலே இருக்கிறாரு, சூரியனோட சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? கவர்மெண்ட் எக்ஸாம் வாய்ப்பு கம்மி. ஸோ உங்களுக்கு ப்ரைவேட்டில் பெரிய லெவலில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டில் கேஷியர் இது சம்மந்தப்பட்ட அந்த ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, இந்த மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வேகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேர்லேயே நம்மளுடைய இரண்டாவது கேள்வியாளர் பேர் திவ்யா, மார்ச் 10, 1997 பிறந்திருக்காங்க. காலை 6 மணிக்கு பிறந்திருக்காங்க, உடுமலைப்பேட்டையில். திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? திருமணம் சொந்தத்திலா அந்நியத்திலா? எந்த இடம் திருமணம் நடக்குன்றீங்க? உங்கள் ஜாதத்தில் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்குமா? லக்கணத்துக்கு 7 கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கணவனாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் சொந்தத்திலா அந்நியத்திலான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு அந்நியத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ சனி பகவான் உங்களுடைய உத்திரட்டாதி, அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரம், சனி 4 கூடையவர். ஸோ அம்மா வகையில் தூரத்து உறவினர்கள் அல்லது அம்மாவுக்கு தெரிந்தவங்களுடைய ரொம்ப நெருக்கமான தெரிந்தவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த இடம் திருமணம் நடக்கும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு 2021ஆம் ஆண்டு இறுதியில் நவம்பர், அக்டோபர் காலத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. நேரிலே இன்றைய 2 கேள்வியாளர்களுக்கு நாம் பதிலை சொல்லிவிட்டோம்.